எங்கே போகுது கைஸ்? அப்போ வழக்கம் போல் எனக்கு டேஸ்டிங் டைம். உங்களுக்கு நாக்கில் எச்சி ஊறும். நச்சுன்னு டாட்டார் சாஸில் முக்கி அழகாக முக்கி பாருங்க பாருங்க, அப்படியே அப்படியே எடுத்து ஐயோ ஐயோ இங்கே இழுத்து வச்சு ராடு உனக்கு நல்ல பவர் ராடு. அப்படி வச்சு அப்படி வச்சு கொஞ்சம் கொஞ்சம் அமரட்டு அப்படி வச்சு அப்படி. கைஸ் அப்போ ஆட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடியே பன்னீர் ஹிட்மேன் ஆயாச்சு. இப்போ தான் ஸ்ட்ரைக் அடித்து மீன் மிஸ் ஆச்சு. நல்லா மழை வரும். இதற்கு இடையில் தான் இன்னைக்கு ஆட்டம். ட்ராகை சுமாராக டைட்டாக வைக்கணும், இல்லைன்னா இது ஸ்ட்ரைக் அடிச்சிச்சு எஸ்கேப் ஆக வாய்ப்பு உண்டு. பன்னீர் அந்த சைடில் காசு பண்ண நம்பிள் இக்கடை தொடங்குவோம். இக்கடை கைஸ், ஆங்கிலத்தில் டேபு அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? செய்யக்கூடாத ஒரு செயலை செஞ்சால் அது ஒரு மன்னிக்க முடியாத செயல் அப்படிங்கிறத மேலோட்டமாக சொல்லுவாங்க. நம்ம ஊரில் இந்த ஃபிஷிங் அப்படி ஆகிப்போச்சு. நான் முன்னாடியே பதிவு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபிஷிங் பண்ண போகிறவன் பாவம் செய்கிறவன், அவன் ஃபிஷிங் பண்ணுறான், வேலை வெட்டி இல்லாமல் இருக்கான். அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அது ரொம்ப ஸ்பெஷல். முன்னாடி நம்ம பதிவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த ரம்மியமான இடத்துல நம்ம இன்றைக்கி மயில் இறால் ஃபிஷிங் பண்ண வர நேரத்தில் எனக்கு இதை சொல்லணும்னு தோணுச்சு. செம அருமையாக இருக்குல்ல இடம். நம்மளை என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிஷிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த இடத்த என்ஜாய் பண்ணுறது, அந்த மொமெண்ட், அந்த தருணத்தை நம்ம என்ஜாய் பண்ணுறது. மீனுங்கிறது ஒரு கடைசி வேரியபிள் தான். இன்றைக்கி அப்படி தான் கொஞ்சம் மயில் இறால் ஃபிஷிங்காக வந்திருக்கோம். மயில் இறால்னு சொல்கிறது எங்கள் ஊரில் புல் சைஸ் ஸ்னேக்கட்டை மயில் இறால் அப்படிம்பாங்க. ரொம்ப அழகான மீன், செம்ம ஃபைட்டிங்கான மீன். ஆனால் இந்த மீன் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு அட்ரினலின் ரஷ் முன்னாடி இல்லாததுனால அதிகமாக நான் அது பண்ணுறதில்ல இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படி இயற்கையை ரசித்து கொஞ்சம் நேரம் ஃபிஷிங் பண்ணோம். அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கூட இருக்குது பாருங்கள். எப்படி நேச்சரோட இந்த நேரத்தில் கொஞ்சம் பருந்து ஏலா என்னெல்லாம் ஆட்டம் போட்டுருக்கீங்களா ரைஸ் பார்த்துடுங்க. நான் நாட்டு ஒரு ஆள் பிடிக்கலான்னு வந்தால் இவனுங்க வரத்தை பாருங்கள். நீ வந்தியே பிச்சு கூட ஏலா பாருங்க, அவங்க செய்கிற ஆட்டத்தை பாருங்க. கைஸ், அப்போ போட்ட மொக்கையெல்லாம் போதும், வாங்க கொஞ்சம் மயில் இறால் பிடிக்கிறது பார்ப்போம். செமையாக இருக்கும். ஸ்ட்ரைக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். சூப்பர் சூப்பர், வலியில் சூப்பர். விடாத 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 விடாத, டைட்டு டைட்டு. வந்தா வெளியே வந்துடலாம். வலி மீன்ல மெதுவா 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 இனி மெதுவா. ட்ராக் ஓட்டு 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 வரும். இல்லை இல்லை, ஏய் பார்த்து பார்த்து பார்த்து. மெதுவா 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 ஃபைட் பண்ணிட்டு மெதுவா 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 ஃபைட் பண்ணிட்டு இங்கே இழுத்து வச்சுக்கோ. ராடு உனக்கு நல்ல பவரில் ராடு. முடியாது, அப்படி வச்சுக்கோ அப்படி வச்சுக்கோ. கொஞ்சம் அமரட்டு அப்படி வச்சுக்கோ. இல்லை இல்லை அப்படி. இது மீன் சரியான மீன். ஏல அடிப்பொடியில் சரியான மீன். 3 நிலை மேலே தான் இருக்கும். கீழே பார்த்து போ. இனி ஆட்கள் வரணும், வந்தால் நடக்கும். மெதுவா மெதுவா மாட்டி
லைனை பாரல. அப்படி பிடிக்காத போவோம், லைன் போவோம். அங்கே போ. அன்னைக்கு இதே தான் பண்ணேன். மீன் படப்புக்குள்ள அடாகும். லைனை கண்டுபிடிச்சே இல்லையா? JF 65 அடிச்சிருக்கான் பாருங்க, குட்டி பைய. ஆனால் ஆற்றில் உள்ள மயில் விரால் டேஸ்டாக இருக்கும். நல்லா அழகாக அடிச்சு ஏறி இருக்கான். செம ஷார்ப்பான ஊக்கு பார்த்தீங்கல்ல. வியாபாரத்தையும் போட்டாச்சு. கிடைச்சா அடிச்சு போங்களேன். பெரிய மீனாகும். இரு அவன் எடுப்பான். மெதுவா இல்லை பெரிய மீன் இல்லை. எஸ் கொண்டா. மெதுவா வெயில ஓப்பன் பண்ணிட்டல. ஓகே, அப்போ வன்னீர் பிடிச்சதுல மொந்தந்தடி. உங்கள் கடையில் இருந்து வாங்கின ஃப்ராக். நம்ம கடையில் இருந்து வாங்கின ஃப்ராக். ஃப்ராக் விழுந்தோன்னே எடுத்தான். கைஸ், அப்பம் கிளைமேக்ஸ் முடிக்கிற மாதிரி முக்கி முணங்கி நம்பள் பன்னீர் மீன் பிடிக்க நம்மளும் பிடித்து இப்போ கடைசியில் ஃபினிஷிங் டச் வரலன்னு வரக்கூடாது. சின்ன பையன் தான் அழகாக இருக்கான். இவாள் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணலை. நேற்று உள்ள மீன் குக்கிங் பண்ணுவோம். இவரை நம்மளுடைய சொந்தக்காரங்க யாருக்கா கொடுக்கலாம். தேங்க்ஸ் படி. நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி தேங்க்ஸ் அ லாட் ஃபார் கம்மிங். கைஸ், அப்போ இதுதான் சேமீன் மயில் இறால். ரொம்ப நாளாக ஃபிஷிங் பண்ணிட்டு இதை குக்கிங் எடுக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன். என்னை அறியாதவர்கள், என்னுடைய பதிவை இதுக்கு முன்னாடி பார்க்காதவர்கள் இதை கட் பண்ணிட்டு போயிருங்க. உங்களுக்கு இது வந்து பிடிக்க வாய்ப்பு இல்லை. நம்மவர்களுக்கான ஒரு பதிவு. இன்னைக்கு என்னன்னா குயிக்காக சொல்லிடுறேன் டக்குன்னு. இதை வச்சு என்ன பண்ண போறோம்னா, நம்ம பிரெட் கிரம்ஸ் எல்லாம் போட்டு இதை வந்து கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணி அது கூட டாட்டார் சாஸ், முதல் நம்ம செஞ்ச பதிவில் உள்ள டாட்டார் சாஸ், நம்ம மயனீஸ் கூட வந்து கொஞ்சம் புளிப்பா நைட் வச்சு செம்மையா ஒரு ரெசிபி பண்ண போறோம். நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் வெயிட் பண்ணி ரெடியா இருக்காங்க. ரெசிபி பண்ணல கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அதனால குயிக்கா பண்ணுவோம். சிம்பிளா இதை வந்து ஃபில்லே பண்ண போறோம். ஃபில்லே பண்றது எப்படின்னு எல்லாமே வந்து பல பார்ப்போம். கைசப்ப நம்ம மீனை வந்து பாத்தீங்கன்னா ஃபில்லே பண்ண போறோம். வழக்கமாவே நம்ம எப்போவுமே மீனை கட் பண்ற நேரத்தில் நம்ம அன்னைக்கு குரூப்பரை கட் பண்ண மாதிரி இந்த மயில் இறாலையும் பார்த்தீங்கன்னா இதோட ஃபின்ஸ் எல்லாம் கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். என்ன இதில் ஒரு விழுவிழுப்பு தன்மை நல்லா இருக்கும். பேரே வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் என்ன சொல்லுவாங்கன்னா சேரு மீன் அப்படிம்பாங்க. சகதியில் கிடக்கிற மீனுக்கு சேரு மீன் அப்படிம்பாங்க. அப்போ அந்த ஒரு சகதியோட எஃபெக்ட் இதில் இருக்க தான் செய்யும். அவ்வளோ ஃபின்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. எவ்வளோ வேகமாக இனி வந்து ஃபில்லே பண்ணுறேன்னு பாருங்கள். வந்து சரியில்லைன்னு சொன்னதுனால இந்த வாட்டி வேற ஒரு கத்தி எடுக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்லே பண்ண போகிறதுனால இதோட செதிலை வந்து நான் அப்புறப்படுத்தலை.
ஏன்னா நம்ம தோல் பகுதி எடுக்க போகிறதில்ல, இதோட ஃப்ளஷ் மட்டும் தான் எடுக்க போகிறோம். பார்த்தீங்களா, இந்த நைஃப் வந்து அடியுது, எலும்போட தொட்டு விளையாடணும். அடுத்த சைடும் அதே மாதிரி with the knife do the job. கைஸ், அப்போ நம்ம ஃபிங்கர்ஸுக்கு முள் பகுதி எதுவும் இருக்கக்கூடாது. அதனால் ஃபஸ்ட் இங்கே பாருங்கள், இதில் வந்து கொஞ்சம் முள் லேயர் இருக்கும், அதை வந்து கட் பண்ணி எடுக்கணும். இன்னும் பயப்படாதீங்க, வெள்ளைக்காரங்களை மாதிரி நம்ம எதுவும் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஒன்றில் நம்ம சாப்பிடுவோம், இல்லைன்னா நம்ம வீட்டில் உள்ள உயிரினம் சாப்பிடும். வழக்கமாக நம்ம பல்பு வாங்கிறது இடையில் நிறைய நண்பர்கள் சொன்னது, ப்ரோ ஃபில்லே பண்ணுறது சரியில்லை, யோடு சதையை தோலோடு. அப்படிங்களா, நல்ல நைஃபு எவ்வளவு வித்தியாசத்தை வருத்துதுன்னு. என்ன பண்ணுறோன்னா, இந்த தோலை இப்படி லைட்டாக ஆட்டுறோம், அப்போ அந்த நைஃப் அப்படியே உள்ளே போயிடும். ரொம்ப மெதுவாக பண்ணால் போதும். ஒன்றும் நம்ம வெள்ளைக்காரனுக்கு போட்டிக்கு போய் ஜெயிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஓ, கடைசியில் கொஞ்சம் சுதப்பினேன், அதில் பக்காவான ஒரு துண்டு வெட்டிக்கிட்டோம். மீனில் கவுச்சி வாடை எதுவும் இல்லை, இருந்தாலும் நம்ம வழக்கமாக செய்கிற மாதிரி கொஞ்சமாக நம்ம வினிகர், வைன் வினிகர் போட்டு, நீங்கள் வந்து தாராளமாக எலுமிச்சம்பழம் ஜாரில் பண்ணாலே போதும். நம்ம உள்ளே இருக்க ஃப்ரெஷ் மட்டும் எடுத்ததுனால தோல் பகுதி எதையும் காண்டாக்ட் இல்லாததுனால தேவையில்லை. இருந்தாலும் இப்போ இதை மேரினேட் பண்ணுவோமா, ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் வைக்கணும். மேரினேட் பண்ணி அதில் கொஞ்சம் மசாலா தடவி வைக்கணும். இதுக்கு ஒரு 1.5 டீஸ்பூன்
மிளகு போடுறேன், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, அது கொஞ்சம் கூட இருந்தால் நல்லது தான் நமக்கு டைஜஷனுக்கெல்லாம். அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு, உப்பு. நீ வேறையும் ப்ராசஸில் உப்பு போடுவோம், அதனால் உப்பு கவனம் இருக்கணும். அவ்வளோ மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வைப்போம். அதுக்குள்ளாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மயோனிஸ் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளே வந்து நம்ம ஹேண்ட் பீட்டர் வச்சு பண்ணுவோம். நெட்டில் பார்த்தேன் இப்படி ஈஸியாக மிக்சியில் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டை, இதுக்காக கொஞ்சமாக பூண்டு, தேவைக்கு கொஞ்சமாக உப்பு, உப்போடையும் கொஞ்சம் கூடுதலாக சீனி, கொஞ்சமாக கடுகு. இது கடுகோட ஃப்ளேவர் பிடிக்காதவங்க அதை ஸ்கிப் பண்ணிடலாம். நீ இதெல்லாம் கம்பைன் பண்ணி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வினிகர். நீ இதை மூடி ஒரு 20 செகண்ட் அடிச்சுட்டு ரொம்ப எண்ணெயை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான். சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள், நியூட்ரல் ஆயில் எதுவும் ஸ்மெல் இல்லாத ஆயில் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சம் கைசப்போ முட்டை கூட உள்ள கலவை எல்லாத்தையும் வந்து ஒரு அடி அடித்தாச்சு. இனி கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில். இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் குறிப்பிட்டு இவ்வளோ ஆயில்னு தான் சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷன் ஆயில்னு வச்சுக்கிடுங்க. அதை 4ஆக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணணும். ப்ராசஸுக்கு பேர் எமல்சிஃபிகேஷன். அந்த இது ஆயிலும் அந்த முட்டையில் இருக்க மஞ்சக்கருவும் சேர்ந்து வந்து அது வந்து ரியாக்ட் பண்ணி உருவாகிற அந்த ஒரு குழு தன்மை தான். நம்ம ஓவராக பண்ணிட்டோம்னா அது பிரிஞ்சு வந்து இதாகுது இல்லை, நம்ம பன்னீர் ஆகுதுல, அந்த மாதிரி ஆகிடும். ஃபஸ்ட்டு பேட்சுக்கு கொஞ்சம் ஆயில் விட்டாச்சு, ஒரு பேட்ச் அடித்தாச்சு. பார்த்தீங்களா, நம்ம ஓவராக அடித்தாலும் இது தெரிஞ்சிடும். கரெக்டாக ஒரு 20 செகண்ட் 25 செகண்ட் அப்படின்னு அடித்தோன்னா பார்த்தீங்களா ஓரளவுக்கு நம்ம மயோனீஸ் ஃபார்மேஷன் ஆரம்பிச்சாச்சு. அடுத்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கிட்டத்தட்ட நம்ம மயோனீஸ் 2 வாட்டி எண்ணெய் விட்டதுலேயே ரெடி ஆயாச்சு. ஏன்னா நம்மளுடைய முட்டை வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை யூஸ் பண்ணோம், சின்னதாக இருந்துச்சுல. அதில் இன்னொரு பேட்ச் மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அடிக்க போகிறேன். கொஞ்சமாக இல்லை, ஓரளவுக்கு விட்டு எடுக்க போகிறேன். பேசப்போ நம்ம மயோனீஸை ஃபுல்லாக இதில் எடுத்து வைப்போம். அடுத்து நம்ம டாட்டா சாஸ் பண்ணணும்ல, அது இது கூட ஆட் பண்ணுறது. அதுக்கு மெயினாக என்னென்னா புளிப்பாக இருக்கணும். ஏதாவது உப்புல போட்டு ஊறப்பட்டு வச்சுருக்கணும். பார்த்தீங்களா, எங்கள் மாமியார் வீட்டில் ஊறுகாய்க்கு போட்டு வச்சுருந்தேன் எங்கள் ஊர் புளிச்சிக்கான்னு சொல்கிற ஐட்டத்தை ஒரு மார்க்கமாக எடுத்து ரெடி பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக மல்லி இலை, ஒரு சின்னதாக எலுமிச்சம்பழத்தோட சாறு, கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் பொடியாக நறுக்கின வெங்காயம். இது மேலே நம்ம மயோனீஸை போட்டுற வேண்டியதான். அவங்களுக்கும் வச்சுருப்போம். சரி, ஓகே. இனி என்னுடைய கேமராமேன் வந்து ரொம்ப கோபமான நிலைமைக்கு போகிறதுக்கு முன்னாடி குக்கிங் பொரிக்க போயிடும். ஃபஸ்ட்டு முட்டையில் மீனை முக்கிட்டு அடுத்து இந்த மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப பிரெட் க்ரம்ஸில் முக்கணும். எங்கள் ஊரில் பிரெட் க்ரம்ஸ் கிடைக்காது, அதனால் நம்மதில் தான் வில்லேஜ் விஞ்ஞானியாச்சே, விஞ்ஞானி. அப்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஸ்க் வாங்கி அதை பொடிச்சு வச்சுருக்கோம். இப்போ இது பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்பில் எண்ணெய் வைக்கணும். எடுத்த உடனே ஒரு டிப்பிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டையில் நீட்டாக நல்லா முட்டை கோட்டை வர மாதிரி டிப் பண்ணிவிட்டு அப்புறம் அதை எடுத்து இந்த மைதா மாவில் அதிகமாக படக்கூடாது, மைதா மாவு அப்படி டஸ்டிங் பண்ணுற மாதிரி மைதா மாவு ஃபுல்லாக படுற மாதிரி ஒரு கோட்டிங். கடைசியாக நம்ம பிரெட் க்ரம்ஸ் அதிகல பக்கா ஃபிங்கர் இதாகிடுச்சு. போட்டு பார்த்தோம் கைஸ், எண்ணெய் மிதமாக நிற்கிது. 1 2 3 4. அப்பா டக்கர் புரிய ஆரம்பிச்சிட்டு மணி 12 மணியை நெருங்க போகுது. இங்கே வேற ருசிச்சுட்டு இவ்வளோ நேரம் வேலை பார்த்து ஒரு துண்டை ருசிக்காமல் தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு கேமராமேன் வேற அடம் பிடிக்கிறாப்புல. கைஸ், அப்போ வழக்கம் போல் எனக்கு டேஸ்டிங் டைம், உங்களுக்கு நாக்கில் எச்சி ஊறும். ஆனால் எனக்கு டேஸ்டிங் டைம், யாருக்கு தான் டேஸ்டிங் டைம். இத்தனை நேரம் கேமரா எடுத்ததுனால கேமராமேன் வந்து 4 பீஸும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஃபுல் முடிவோடு இருக்காங்க. நம்மள அதனால வந்து சாம்பிளுக்கு ஒரு பீஸை எடுத்து நச்சுன்னு டாட்டா சாஸில் முக்கி அழகாக முக்கி பாருங்க அப்படியே எடுத்து ஐயோ
இதுக்கு மேலே ஏவா இதுக்கு மேலே நடுராத்திரியில் உங்களை நான் டார்ச்சர் பண்ண விரும்பலை. சேஸ் கைஸ், ஒரு பக்காவான பதிவு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மைல்டு இறால் பிடிச்சதை பார்த்தீங்க. இப்போ டேஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த ரெசிபியில் நம்ம கிங்குன்னு சொல்லிட்டு. அப்போ எப்படி இருக்குங்கிறத நீங்களே வந்து அசியூம் பண்ணி அப்படியே கனவுலகத்தில் இருங்க, நாக்கில் எச்சி ஊற. சேஸ் கைஸ், பாய்.